ஹாய் சொல்லு. ஓகே. க்ளோஸ் ஃப்ரெண்ட், காலேஜ் ஃப்ரெண்ட், இந்த எம்முக்கு சொந்தக்காரர். பார்ட் 1ல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி இந்த பார்ட் 2ல அதை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரா பார்க்கலாமா? இவங்க தான் குயினோட மம்மி. மம்மி குயின். சொல்லு. ஹாய், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? மம்மி இல்லை, அதான் வச்சிருக்கேன். அடுத்து லைட்டு போடுங்க. அண்ணே இல்லைனா மட்டும் ஒரு தகன்னு நீ தெரியும். அப்படி லைட் மட்டும் பிரைட்டாக தெரியுது. இவன் தான் அண்ணாவை அப்படிதான் கூப்பிடுவேன். இவன் என்ன சொல்லணும்? எப்பயும் போல சொல்லு. இவர் தான் இந்த குயினோட பிரதர், அட்வைசர் பிரதர். ஹாய் சொல்லு. ஹாய் காய்ஸ். ஆஹான்னு சொல்ல போதே தெரியுது. இதுக்கு ஒரு நிமிஷம் நிர்வாகி கேள்வி வச்சு. அண்ட் இவங்க தான் அட்வைசர் அண்ணனோட வைஃப், எங்களோட இன்டெலிஜென்ட் அண்ணியார். இன்டெலிஜென்ட் அண்ணியாரா? என் ஸ்கிரிப்ட்ல இல்லையே. என் ஸ்கிரிப்ட்ல இருக்கே. ஓகே ஓகே. ஹாய். இவதான் குயினோட ஃபைட்டிங் ஸ்டார், சண்டைக்காரி அக்கா. ஹாய் சொல்ல. ஹாய். ஷை டைப் கொஞ்சம். இவங்க தான் இந்த பேலஸோட குயின், அசத்தலான அத்தை, என்னோட மாமியார். ஹாய். சாப்பாட்டுல பிஸியா இருக்காங்க. அண்ட் இப்ப பார்க்க போறவர் தான் முக்கியமான ஆள். ஏன்னா அசத்தலான அத்தையோட ஹஸ்பண்ட், இந்த பேலஸோட ஃபர்ஸ்ட் கிங். பார்க்கலாமா? ஹாய் சொல்லுங்க. என்ன இது முட்டையா? முட்டாய் இல்ல மாமா, மைக்கு. சரி சரி, அங்க பாருங்க, பாஸ் கொடுங்க. ஹாய். அவரு ஹாய் சொல்றா. ஹாய் சொல்லுங்க. என்னடி ஹாய்? ரிலேட்டிவ்ஸ். இவங்க தான் இந்த பேலஸோட செகண்ட் கிங், அட்வைசர் மாமா. இது இப்படியே நல்லது அதெல்லாம் சொல்லுவாங்க. அதனால பேசுங்க மாமா. என்ன பேசுறதா? என்ன பேசுறது? இப்ப அக்காட கொடுத்தோம், அது பாருங்க என்ன பேசுவாங்கன்னு. சொல்லி மைக்கு இது வேண்டாம், முட்டாய் இல்ல. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு சித்தாக்கு. ஹாய். ஹாய். உம்மா. ஹாய். சாப்பிட்டீங்களா? இது சாப்பிட்டாங்க சாமி, இது முட்டாய் இல்ல. சாப்பிட்டீங்களா? ஹாய் சாப்பிட்டீங்களா? அது சாப்பிடுறது இல்ல. ஹாய் சாப்பிட்டீங்களா? ஹாய் சொல்லு. முட்டா மைக்கே வாயில வச்சிருவாங்க. என்ன சொல்லுங்க? இருங்க. எனி ஆல்வேஸ் ஆக்டிவ் ஒன் இயர். தேங்க் யூ. ஓ, நான் என்னடா ஏவிஎம் சொல்றாங்களேன்னு பாக்குறேன். இப்பதான் தெரியுது. நாங்களாம் கேஏஎம், அவங்க ஏவிஎம். அக்காவா? எனக்கு வந்து அக்காவா? எங்க வீட்டுக்கார அந்நியர்னு சொல்லி எனக்கு அந்நியர்னே வருது. என்ன சொல்லணும்? இந்த குயின் கிங்கோட பிரின்சஸ் இவங்க தான். அழகு குட்டி செல்லம் உன்னை அள்ளி தூக்கும் போது உன் ஸ்கூல் போனீங்களா? ஸ்கூல் போனீங்களா? நீங்க சித்திக்கு விசேஷம் சொல்லு. எல்லாரும் வாங்க சொல்லு சொல்லு.
எல்லாரும் வாங்க. எல்லாரும் வாங்க செல்சாமி. எல்லாரும் வாங்க. எல்லாம் வாங்க. அண்ட் இவங்க தான் குயினோட ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட், காலேஜ் ஃப்ரெண்ட். இவதான் என்னோட ஹாய். இரு மைக்கு பின்னாடி வச்சிருக்கேன். ஹாய். எப்படி காலேஜில் ஃபஸ்ட் டேவே பஸ்ஸில் பேசி மீட் பண்ணி இந்த இது வந்து காலேஜ் முடிச்சும் ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆகிட்டு இருக்கிற இவட்ட தான். ஆமாம், மேரேஜுக்கே வரணும்னு ஆசைப்பட்டா, பட் எங்களால் கூட்டிகிட்டு போக முடியல. அதனால வளகாப்புக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். வந்துட்டான். எனக்காக எங்க இருந்தாலும் ஓடாடி வந்துடுவேன். காலேஜில் ஃபஸ்ட்டு டேலேருந்து இன்னை வரையும் இந்த ரிலேஷன்ஷிப் போகலை. அதாவது மருமகனோ வந்ததும் அபியோட அதை கொஞ்சம் இன்னும் நல்லா பார்த்துப்பேன். அவங்களுக்கு நிறைய செய்வேன். போதும். ஏன்னா கமெண்ட்ஸ்ல வேற ஒன்னோட ஒரு ரெண்டு நல்லா பேசுது அப்படின்ட்டுருவாங்க. அவ்வளோ போதபி. சரி, எங்கள் அண்ணன் வந்து ரொம்ப நல்லா வந்து என் தங்கத்தை பார்த்துக்கிறாங்க. ஸோ வந்து மருமகளை பெற்று என் கையில் கொடுத்துடணும். நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு முக்கியமான ஆள், என்னோட ஒன் அண்ட் ஒன்லி, என்னோட ஸ்பெஷல், வேற என்ன சொல்றது, இந்த எம்முக்கு சொந்தக்காரர். அவர் தான் வேற யாரும் இல்லை, என்னோட ஹஸ்பண்ட், இந்த குயினோட கிங்கு. ஏப்பா அப்படிலாம் சொல்லாதப்பா. சொல்லப்பா. இந்த பையன் தான். நோட் பண்ணிக்கோங்க, பேர் பார்த்துக்கோங்க. நான் தான். நீ பாட்டு ஏன் காட்டு இதை ஓட்டு போடுறதுக்கு இருக்கிற மாதிரி இது இவ்வளோ இங்கெல்லாம் இல்லாமல் சொட்டையாக இருக்குன்னா அதுக்கு காரணம் இவர் தான். நேற்று நைட்டு மருதாணி வச்சு விடுங்கன்னு ஆசையாக சொன்னால் மருதாணிங்கிற பேரில் எடுத்து இங்கே வச்சு இப்படி தடவி விட்டாரு. அப்படிதான் நிற்பாங்க. இந்த கையில் எவ்வளோ அழகா நான் வச்சிருக்கேன். இது அழகா? இதுதான் அழகு. இது அழகான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு உட்காந்து நீங்கள் அதை 5 நிமிஷத்தில் வச்சுங்க, இதை 1/2 மணி நேரமாக வச்சேன். இது வைக்க சீக்கிரம் டைம் ஆச்சு. நான் கூட இது ஆர்டிஸ்டா? ஆமா, சொல்லு, ஏதாவது சொல்லு. என்ன மாதிரி பொண்ணு கிடைச்சதுக்கு இவர் வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என்ன சொல்றது, இன்னும் சொல்லு, ஏதாவது சொல்லு, அதே சொல்லு. இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்லணுமா? என்ன சொல்றது, எல்லா படத்துலயும் இவர் இல்லை நான் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, நான் இல்லைன்னா இவர் இல்லை. அப்படிதான், கரெக்டு தான். இவர் இல்லைனாலும் நான் இல்லை. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டாக இருந்து லவ் ஆகி மேரேஜ் பண்ணி இப்போ ஒரு மினி ஃபேமிலி ஆகிட்டோம். 3 பேர் ஆகிட்டாங்க. மினி ஃபேமிலி ஆகிட்டா அடுத்து இல்லை, எனக்கு புரியல. இப்போ நீ பண்ணுறத பார்த்தா நான் தான் ஏதோ ஒன்று வீட்டில் போட்டு ஒரு அடிமைப்படுத்துகிற மாதிரி இல்லை உன்னோட ரியாக்ஷன் இருக்கு. அப்பெல்லாம் அப்படி ஒன்றும் இல்லை. என்ன பண்ணாங்க இப்போ? ஒன்றும் இல்லை, எல்லாம் பை தான். இப்போ கொஞ்சம் திடீர்னு ஷாக் கொடுத்ததுனால இன்னும் அந்த ஷாக்ல இருந்து வரல. ஷாக்ல ஒரு எலெக்ஷனை பத்தியா அங்கே தான் ஆரம்பிச்சிருச்சு, அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு. சரி என்னோட சொல்லி விடைபெற்றுக்கிறேன். பாய். என்னோட விடைபெற்றுக்கிறேன். நானும் போறேன். பாய். கணவன் இருக்கும் எவ்விடமோ அதான மனைவிக்கு உகந்தது, அதனால நானும் போறேன். பாய்.